நம்ம சட்டத்துல ஏ லைனா பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த ஏல இது பார்ட் 4. இத பார்த்தீங்க அப்படின்னா, ஏல ஒரு 60% உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? அப்ராப்ரியேட், கிரியேட் அப்படின்னா ரேட்ன்னு ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ கடையில ரேட் ஏத்துனா அப்படின்னா, உரிய நடவடிக்கை எடுப்போம். தக்க நடவடிக்கை எடுப்போம்னு ஞாபகம் வச்சுக்கங்க. கடையில ரேட் ஏத்துனா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகேவா? இந்த மாரி ஞாபகம் வச்சுக்கங்க. அப்போ இந்த ரேட்டுன்னு வர இடத்தெல்லாம் இந்த உரிய நடவடிக்கை, உரியங்கிறது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அப்போ மேக்ஸிமம் நம்ம இந்த லிங்க் பண்ணாவே 4 வேர்டு படிச்சிடலாம். நம்ம வந்து ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம சொல்றோம். ஓகே. ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறப்ப இப்படி ரேட் ஏத்துனா உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் ஆப்ஷன் அங்க 4 ஆப்ஷன் பாக்குறப்ப டக்குன்னு தூக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஈஸியான வழியா இருக்கும். ஓகேவா? அப்ப தக்க, உரிய, பொருத்தமான. ரியட்னா ரேட்டு நான் சொல்லிட்டேன். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். உரிய இங்கேயும் வந்துருச்சு. ஆக்ட்னு என்னங்க? செயல் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்ட் ஒரு செயலை செய்யறது ஆக்டும். அப்புறம் ரியேட் இங்கே வந்துருச்சு. இங்க அப்ராப்ரியேட்டோட என்ன ஆகுது அப்படின்னா அத்தாரிட்டின்னு வருது. நான் ரேட்டு அதிகப்படுத்திட்டாவே தக்க நடவடிக்கை, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னேன். அப்ப தக்க, தகுந்த அது வந்துருச்சுங்களா அப்ராப்ரியேட்டுக்கு. அடுத்து அத்தாரிட்டி அப்படின்னாவே இப்ப அப்பாயிண்டிங் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். நான் முன்னாடி கூட சொல்லியிருந்தேன். அப்பாயிண்டிங் அத்தாரிட்டினா அதுக்கான அதுக்கான அதிகாரம் கொண்டவர். உங்களை நியமிக்க அதிகாரம் கொண்டவர் தான் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். நான் அத்தாரிட்டிக்கு பின்னாடி ஷார்ட்கட்டும் சொல்லுவேன். இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே பிடிஎஃப்ல நான் பின்னாடி சொல்லுவேன். அத்தாரிட்டினா அதுக்கான அதிகாரம் பெற்றவர். அதிகாரக்குழு, அதிகாரி 2மே சொல்லலாம். ஓகேவா? அப்புறம் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்னா என்னங்க? அரசுன்னு வந்துருச்சு. இது அப்ராப்ரியேட்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? உரிய, தக்க, தகுந்த அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ உரிய. இந்த பக்கத்துல வர வேர்ட பார்க்கணும். நான் இந்த ரூட் வேர்ட நான் சொல்லி குடுத்துட்டேன் அப்படின்னா, நீங்க இந்த ரூட் வேர்ட வச்சு பக்கத்துல வர வேர்டுக்கு ஏத்த மாரி மாறும். இப்போ கவர்மெண்ட் வந்து அரசு. அப்போ உரிய அரசுன்னு வரும். ஓகே. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மாசம் பக்கமா பேட்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. 13 மனப்பாட பகுதிகள். கலைச்சொல், சொற்பொருள், மயங்கொலி, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு இந்த மாதிரி ஒரு 13 டாபிக்ஸ் நீங்க எங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்றீங்களோ அதை நம்ம இது பண்ணி டோட்டலா ஒரு 30 to 40 கொஸ்டின். ஏன்னா நீங்க ஒரு 60 கொஸ்டின் வந்து நீங்க டைரக்டா வந்து ஸ்கூல் புக்ல வரும், கான்செப்டா வரும். அதை நீங்க அடிச்சிருவீங்க. கான்செப்டா வர்றது எல்லாரும் படிச்சு அடிச்சிடலாம். இந்த 40 கொஸ்டின் தான் ஸ்ட்ரகிளா இருக்கும். எங்கிருந்து கேட்கறாங்க, எப்படி இதை மனப்பாடம் பண்றதுன்னு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து இமேஜ் பிளஸ் ஷார்ட்கட்டோட எளிமையா ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி பார்த்தாவே போதும். வீடியோ பார்த்தாவே போதும். நம்ம கேரண்டியா நம்ம கிளாஸே எனஃப் தான். நல்லா மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். அப்படியே போய் நீங்க எழுதிடலாம். ஸோ இந்த 40 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்க. ஓகேவா? ஈஸி டு ரிமெம்பர். உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. அந்த அளவுக்கு நம்ம ஷார்ட்கட் தரமா இமேஜ் வச்சு மேக்ஸிமம் நம்ம ஷார்ட்கட் கொடுத்துருவோம். நம்ம டெமோ கிளாஸஸ் வந்து நான் கீழே வைக்கிறேன். தமிழ் டெமோ கிளாஸஸ்ன்னு சொல்லி பிளேலிஸ்ட் வைக்கிறேன். கலைச்சொல்லா இருக்கட்டும், சொற்பொருள், இது எல்லாத்துக்கும் நான் டெமோ கிளாஸஸே வைக்கிறேன். நம்ம மெயினா அவுட் சோர்ஸ்க்கு ஸ்கூல் புக் 2மே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா கொண்டு போற மாதிரி தான் நம்ம பேட்ச் இருக்கும். சட்டம் அப்படிங்கிற அந்த கலை சொல்லே வந்து சிலபஸ்ல இருக்கும். அதை வந்து நம்ம 75 to 80% நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதே மாதிரி நம்ம 14 வால்யூமும் இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமில இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம முடிக்க போறோம். அதனால குயிக்கா ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம வந்து 1200 கோர்ஸ் பிரைஸ். இது வந்து 600 ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்குறோம். 1 இயர்க்கு வரும். டோட்டலா நீங்க 1 இயர் ஆக்சஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஆஃபர் பிரைஸ் தான். குயிக்கா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி ஸ்பீடா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஈஸியா இருக்கும். அடுத்து அப்ராப்ரியேஷன். இது ரியேஷன் மட்டும் இருக்கு பாருங்க. இதை ரேஷன் எடுத்துக்கங்க. அப்போ நம்ம ரேஷன் கடைக்கு போனாவே என்ன பண்ணுவாங்க நமக்கு? ரேஷனுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து வருஷம் நமக்கு நிதி ஒதுக்கிடும்ல. இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பொருள் கொடுக்கணும், இவ்வளோ நிதின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. இப்போ ரேஷன்னாவே ஒதுக்கிடுவாங்க, நிதியை ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்து அப்ராப்ரியேஷன் ஆக்ட் அப்படின்னா அதே தான். நிதியை ஒதுக்கிடுவாங்க. ஒதுக்கிட்டு ஆக்ட்னா என்னங்க? சட்டம். அடுத்து பில்னா என்ன? பில்னா மசோதா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் ஒரு பில்லு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பில் அப்படின்னா இந்த சட்டத்துக்கான ஒரு முன் வடிவு. இப்போ சட்டம் ஏற்றதுக்கு முன்னாடி பில்லுன்னு சொல்லி ஒன்று கொண்டு வருவாங்க. அந்த சட்டத்துக்கான முன்முடிவு, சட்டத்துக்கான ஒரு முன் வரைவு மாதிரி கொண்டு வருவாங்க. அதை தான் பில் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்து ஆர்பிட்டரி. ஆர்பிட்டரியை நீங்க ஸ்பீடா சொன்னீங்கன்னா ஆர்பிட்னு வரும். ஆர்பிட்னு ஞாபகிச்சுங்க. பக்கத்துலயே இமேஜ் வச்சிருக்கேன். ஆர்பிட் நான் இதை சொல்றத 2 கீ பாயிண்ட்டை நல்லா ஞாபகிச்சுங்க. ஓகேவா? ஆர்பிட் அப்படின்னாவே பாருங்க லைனா இருக்கு. எல்லா தனித்தனி ஆளுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொன்று அப்படின்னு ஞாபகிச்சுங்க. அப்போ தனித்தனியா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒன்று. இது ஒரு கீ பாயிண்ட். ஓகேவா? ஆர்பிட்னாவே இமேஜ் பக்கத்துல இருக்கு. தனித்தனியா ஒவ்வொரு ஆளுக்கு ஒன்று. அப்போ தனித்தனியான தனிச்சை. அப்புறம் ஒவ்வொரு ஆளுக்கு ஒண்ணுன்னா ஒரு தலையான. இது ஒரு கீ பாயிண்ட் வந்துடும். அடுத்து இந்த ஆர்பிட் வந்து நம்ம வாயில போட்டு மின்னம்னா வந்து இசை மாதிரி வரும்ல. சக்கு சக்கு சக்குன்னு இசை மாதிரி வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ இசைவு தீர்ப்பு முறை. இந்த 2 கீ பாயிண்ட் தான். அப்படியே அந்த கதை ஓட்டமாவே ஆர்பிட்டரினா ஆர்பிட்னா வாயில போட்டு மெல்லுவோம். தனிச்சையா அப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. தனிச்சையா தனித்தனியா ஒவ்வொன்று. அப்போ தனிச்சையாக ஒவ்வொன்னா ஒரு தலையான
அப்போ சாப்பிட்றப்போ சக்கு சக்குன்னு இசை வரும். அப்போ இசை தீர்ப்பு முறை இதே தாங்க ரிப்பீட் ஆகும். ஓகேவா? நான் சொன்னேன்ல ஆர்பிட்ரேஷன் ஆர்பிட்டு இசைவா வரும். இசை மாதிரி சக்கு சக்குன்னு இசைவு தீர்ப்பு முறை. அக்ரிமெண்ட்னா என்னங்க? அக்ரிமெண்ட் போடுறது, உடன்படுறது, உடன்பாடு. ஆர்பிட்ரேஷன் அதே வார்த்தை தான். கிளாஸ் அப்படின்னா கிளாஸ்னாவே நான் இந்த கிளாஸ் ஞாபகம் சொல்லியிருக்கேன் முன்னாடியே. கிளாஸ்னாவே வாசகத்தை வாசிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். வாசகம் வாட்ச் விட்டுருவாங்க அப்படின்னு கூட ஞாபகம் சும்மா வாட்ச் விட்டு போயிடுவாங்க வாசகம். அடுத்து ஆர்பிட்ரேஷன் அப்படின்னா இசை தீர்வு. ப்ரொசீடிங்ஸ்னா என்னங்க? நடவடிக்கை. ப்ரொசீட் பண்ணுங்க, நடவடிக்கை எடுங்க அவங்க மேல அப்படின்னு கோர்ட்ல எல்லாம் சொல்லுவாங்க. ப்ரொசீட் பண்ணுங்க, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி. அப்போ ப்ரொசீடிங்ஸ்னாவே நடவடிக்கைகள். ஓகேவா? அடுத்து ஆர்பிட்ரேஷனாவே இசைவு, இசைவு தீர்ப்பு. ட்ரிபுனல்னாவே மன்றம். ஓகேவா? ட்ரிபுனல்னாவே ட்ரபுள்னு கூட நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே. ட்ரபுள் பண்ண அப்படின்னா நான் உன்னைய தீர்த்து கட்டிடுவேன் அப்படின்னு கூட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்போ தீர்ப்பு மன்றம். இல்லைன்னா இந்த மன்றத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நல்ல மட்டும் எடுத்துங்க. நல்லவங்க தான் மன்றத்தில் இருப்பாங்க, நல்லவங்க தான் மன்றத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? அடுத்து இது ஃபுல்லாவுமே நமக்கு ஈஸி தாங்க. ஆர்மி கேள்விப்பட்டிருப்போம். ஆர்மின்னா என்ன? அவங்க படை தான். அதைத்தான் சொல்ல வராங்க. ஆம் அப்படின்னாவே படை. அப்போ படைக்களம். ஆம் சேர் பிரின்சிபல். அங்க ஆமுன்னு தான் படைந்தீங்க, இங்க என்ன ஆம் சேர்ன்னு வருது அப்படின்னா இங்க சேர் இருக்கு பாருங்க. அதை பாருங்க. சேர்னா என்ன? நாற்காலி அப்படின்னு அர்த்தம். நாற்காலினாவே சாஞ்சிட்டு இருப்போம் காமனா. அப்போ சாய்வு நாற்காலி. பிரின்சிபல் அப்படின்னாவே கோட்பாடு. இந்த எந்த பிரின்சிபல்ல இயங்குது அப்படின்னு சொல்லுவோம். பிரின்சிபல் நான் முன்னாடியே கூட சொல்லிட்டேன். பிரின்சிபல்னா ஸ்கூல் பிரின்சிபல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க தான் கோட்பாடெல்லாம் வகுப்பாங்க ஸ்கூலுக்குன்னு சொல்லி. இப்போ கோட்பாடுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர்முடு ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னாவே என்ன? படை. போலீஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி போலீஸ் வண்டியில கூட இருக்கும். அப்போ படை. ஆர்முடு அப்படின்னாவே ஆர்முடுனாவே அந்த ஆயுதத்தை வச்சிருக்கவங்கள ஆர்முடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆயுதப்படை. அடுத்து ஆர்முடு ரெபல்லன் அப்படின்னா ஆர்முடுனாவே ஆயுதம்னு சொல்லியிருக்கேன். ஆர்முடுனாவே கையில அந்த துப்பாக்கி இதெல்லாம் வச்சிருந்தாவே ஆர்முடுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆயுதம். ரிபல்லன் அப்படின்னாவே கிளர்ச்சி. ரிபல்லன்ல லயன் கூட எடுத்துக்கலாம். லயன். ஓகேவா? இப்ப லயன் ஊருக்குள்ள வந்து என்ன ஆயிரும்? கிளர்ச்சி ஆயிரும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? லயன் ஊருக்குள்ள வந்தா கிளர்ச்சி ஆயிரும். இப்ப ஆயுத கிளர்ச்சி. உங்களுக்காக சொல்றேன். ரிபல்லன்னா சில பேருக்கு தெரியும். ஓகேவா? ஆர்முடு வித் டெட்லி வெப்பன்ஸ் அப்படின்னாவே டெட்லி அப்படின்னாவே கொடிய, வெப்பன்ஸ் அப்படின்னாவே ஆயுதங்கள். அப்ப ஆர்முடு வித் டெட்லி வெப்பன்ஸ் அப்படின்னா அந்த கொடிய ஆயுதங்களை ஏந்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏந்துதல். அடுத்து ஆர்மி ஸ்டைஸ் அப்படின்னு வருது. இதை ரெண்டா பிரிச்சிருங்க. மிஸ்ட், ஐஸ். இப்போ நம்ம குளிர்காலம் மிஸ்ட் வரும், ஐஸ் பனிக்கட்டி வரும். எல்லாமே வந்து என்னங்க? தற்காலிகமா வரும். தற்காலிகமா வெயில் காலம் வந்தா நின்றும். அப்ப தற்காலிகமா வரும். நடுவுல நிறுத்திடுவாங்க அப்படின்னு ஞாபகம். நின்றும்னா நிறுத்தம் அப்படின்னு ஞாபகம். ஓய்வு பெற்றுரும். எல்லாமே ஒரே மீனிங்ல வருது பாருங்க. ஆர்மிஸ்டைஸ் அப்படின்னாவே மிஸ்ட் ஐஸ் எல்லாம் வந்து இப்ப நம்ம குளிர்காலத்துல மட்டும் தற்காலிகமா வரும். அப்புறம் ஓய்வு பெற்றும் நின்றும் அப்படின்னு ஞாபகம். நிறுத்தம் வந்துருமா? அடுத்து ஆர்ம்ஸ் அண்ட் அமுடேஷன். ஆர்ம்ஸ்னாவே நான் சொல்லியிருக்கேன். அந்த கையில எந்திர ஆயுதங்களுக்கு பேரு. அப்ப ஆயுதங்கள்னா போர்க்கருவிகள்னு சொல்லலாம். அப்புறம் வீட்டுல அம்மா என்ன சொல்லுவாங்க? அம்மு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லமா கூப்பிடுவாங்க. அம்மு வாடான்னு சொல்லி. அப்ப அம்மு வாடானா தளவாடங்களும் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இது பாருங்க. அரெஸ்ட் அப்படின்னாவே அரெஸ்ட் பண்ணு, கைது செய் அப்படின்னு சொல்லுவாங்க. கைது செய், கைது எல்லாமே வந்துடும். இது பாருங்க. அரெஸ்ட் வித்தவுட் ப்ராப்பர் என்கொயரி. அரெஸ்ட் அப்படின்னாவே கைதுன்னு அர்த்தம். வித்தவுட் ப்ராப்பர் என்கொயரி. என்கொயரின்னா என்னங்க? விசாரணை பண்றது. ஓகேவா? வித்தவுட் ப்ராப்பர்னா ஒரு ப்ராப்பரான ஒரு விசாரணை பண்ணாமையே கைது பண்றது. அப்போ விசாரணையே இல்லாம வித்தவுட் என்கொயரி அப்படின்னா வித்தவுட் அப்படின்னா இல்லாமன்னு அர்த்தம். என்கொயரினா விசாரணை. இப்போ விசாரணை இல்லா கைது. இப்போ முறையான விசாரணை இல்லா கைதுன்னு வந்துடும். அடுத்து அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட் அப்படின்னா வித்தவுட் வாரண்ட்னா இப்போ வாரண்ட்னா ஆணை. இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்குன்னு அந்த ஆணை காட்டணும். அப்பதான் அரெஸ்ட் பண்ண முடியும். இப்போ வாரண்ட்னா ஆணை. வித்தவுட் வாரண்ட்னா அந்த ஆணை இல்லாம அப்படின்னு. அப்ப பிடி ஆணை இல்லா கைது. அரெஸ்ட் அப்படின்னாவே கைதுன்னு வந்துடும். ஓகேவா? வாரண்ட்னா நமக்கு தெரியும் ஆணை. வித்தவுட் வாரண்ட்னா ஆணை இல்லாம. அப்போ பிடி ஆணை இல்லாம உங்களை அரெஸ்ட் பண்ற பிடிக்கிறதுக்கு ஆணையே இல்லாம தான் வந்து கைது பண்றாங்க. பிடி ஆணை இல்லா கைது. ஓகே. அடுத்து நம்ம பாலிட்டியில எல்லாம் படிச்சிருப்போம் ஆர்டிகல்னு சொல்லி. அப்ப ஆர்டிகல்னு என்னங்க? உறுப்பு. ஆர்டிகல் 12 உறுப்பு 12 உறுப்பு 13. அப்ப பொருள். அதுக்குள்ளதான் அந்த ஆர்டிகளோட பொருள் அடங்கியிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். அசோசியேஷன் என்ன? சங்கம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆர்டிகல்னாவே உங்களுக்கு என்ன வந்துடும்? விதிகள்னு சொல்லி வந்துடும். ஓகேவா? இப்ப செயல்முறை விதிகள், சங்க விதிகள். அடுத்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னாவே அமைதி. ஆர்டிகல் அப்படின்னாவே விதிகள். அடுத்து அஸ்கெண்டன்ட் அப்படின்னாவே அசெண்டிங் அப்படின்னு நினைச்சுங்க. அஸ்கெண்டன்ட்னா அசெண்டிங். அசெண்டிங் ஆர்டர் எழுது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஏறு வரிசையில எழுது அப்படின்னு சொல்லுவோம். அசெண்டிங்னா. டிசெண்டிங்னா இறங்க வரிசையில எழுதுறது. அப்போ அசெண்டிங்னாவே ஏறு வரிசை. அப்போ அஸ்கெண்டன்ட்னா அசெண்டிங். அதுனா ஏறு வரிசைன்னு வரும். அப்போ ஏறு எப்படியே ஏறிட்டு போகுது, இப்படி முன்னாடி ஏறிட்டே போகுது அப்படின்னு ஞாபகம். ஏறு அப்புறம் முன். இந்த ரெண்டுமே வந்துடும். முன்னாடி தானே போகுது, ஏறிட்டே போகுதுன்னா.
அப்போ முன் மரபினர், ஏறு முன் வழியினர் அப்படின்னு வந்துடும். அடுத்து அஸ்கண்டன்ட் அப்படின்னாவே ஏறுமுறை, ஏறு வரிசை. லைனல்னா லைனா வாங்க, வழியில லைனா வரணும். இப்போ ரோட்ல போற வழியிலலாம் என்ன அங்கங்கன்னு போகக்கூடாது, மெயின் ரோட்ல வழியில லைனா போகணும். அப்போ லைனல்னாவே லைனா போகணும், வழியில லைனா போகணும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் அஸ்கண்டன்ஸ் அப்படின்னாவே நமக்கு என்ன வந்துடும், ஏறுமுறை. அதே தான் அசெண்டிங்கு, ஏறுமுறை அப்படின்னு வந்துடும். ஏறுமுறை உறவினர் அப்படின்னு வருது. இங்க லைன்னா நான் வழின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? இது அசம்பிள். அசம்பிள்னா என்னங்க, எல்லாரும் அசம்பிள் ஆகுங்க, எல்லாம் 9 மணிக்கு அசம்பிள் ஆயிடணும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்று சேர்றது, ஒன்று திரட்டுறது, எல்லாத்துக்கும் அசம்பிள் தான் சொல்லுவோம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அசம்பிளின்னா என்ன சொல்லுவோம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, நம்ம அசம்பிளி கூடுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கூட்டம், அவை. அசம்பிளி, கான்ஸ்டியூயன். அசம்பிளினாவே அவைன்னு வந்துடும். கான்ஸ்டியூயன்னா கான்ஸ்டியூஷன் புக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கான்ஸ்டியூஷன் புக்குன்னா அரசியலமைப்பு புத்தகம்னு சொல்லுவோம். அப்போ கான்ஸ்டியூஷன்னாவே அரசமைப்பு. அசம்பிளி அப்படின்னா அவை, பேரவை எல்லாமே சொல்லலாம். நம்ம பேரவை கூடியிருக்குன்னு சொல்லி. லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா, லெஜிஸ்லேட்டிவ்னா சட்டமன்றம், எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ சட்ட பேரவை அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து அசம்பிளி லாஃபுல். அசம்பிளி அப்படின்னாவே கூட்டம். ஓகே. அன்லாஃபுல்னா என்னங்க, லாஃபுல்னா சட்டப்படி. அன்லாஃபுல், அன்னுன்னு வருது பாருங்க. அன்லாஃபுல் வந்தாவே சட்ட விரோதமான அப்படின்னு சொல்லி வரும். அப்போ சட்ட விரோதமான கூட்டம், சட்டத்துக்கு புறமான கூட்டம், ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே. அடுத்து இது பாருங்க, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இங்க ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அசசர். அசசர் அப்படின்னா, இப்போ நீங்க இபி ரீடிங் எடுக்க வந்திருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. வீட்டுக்கெல்லாம் இபி ரீடிங் எடுக்க வருவாங்க, அவங்கள தான் அசசர்னு சொல்லுவோம். அப்போ அவங்க வந்து வரி விதிக்கிறவங்க, வரி கணக்கு எடுக்கிறவங்க தான் அசசர். இப்போ கூட நம்ம குரூப் 4 2025 எக்ஸாம்ல அசசர்னு சொல்லி ஒரு 26 போஸ்ட் சேர்த்திருந்தாங்க. அப்படின்னா அவங்களோட வேலை என்னன்னா, வீடு வீடா போயிட்டு எவ்வளவு கரண்ட் பில் வந்திருக்கு, எவ்வளவு வரி வந்திருக்கு, வரி விதிக்கிறவர், வரி கணிக்கிறவர். வரி கணிப்புனா கால்குலேஷன் போட்டு சொல்றவர் தான் அசசர்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்பதான் நான் இங்க சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். இப்ப அசசர் அப்படின்னாவே வரி விதிக்கிறவரு, இபி காரங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. வரி விதிக்கிறவரு, அப்புறம் விதிச்சுட்டு அது எவ்வளவு வருதுன்னு கணக்கு எடுத்து கணிச்சு சொல்றவர். அப்ப கணிப்பு செய்பவர். அப்புறம் என்னங்க, மதிப்பீட்டாளர்னு சொல்லாம எவ்வளவு மதிப்பு வந்திருக்கு, இந்த மாசம் எவ்வளவு மதிப்பு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். அப்ப மதிப்பீட்டாளர். அசஸ்மெண்ட் இயர். இயர்னா பாருங்க, இயர்னா ஆண்டு. அசஸ்மெண்ட்னாவே அசசர் தான். இது எல்லாமே நீங்க அசசர் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அசஸ்ன்னு வந்தாவே அசசர், அசசர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அசஸ்மெண்ட் அப்படின்னாவே என்னங்க, வரி விதிக்கிறது, வரி விதிப்பு. இயர்னா ஆண்டு. அதே தான் அசஸ்மெண்ட். வரி விதிக்கிறது, கணிக்கிறது, ரெண்டுமே இபி காரங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து ப்ரொசீடிங்னா என்ன, ப்ரொசீட் பண்ணுங்க, நடவடிக்கை எடுங்கன்னு ஜட்ஜு சொல்லுவார். அப்ப நடவடிக்கை. அடுத்து டேமேஜ் அப்படின்னா இழப்பீடுன்னு தெரியும். அசஸ்மெண்ட்னா நான் என்ன சொன்னேன், கணிக்கிறது, விதிக்கிறது, இதுதான் ரிப்பீட் ஆகும். இப்போ விதிக்கிறது, கணிக்கிறது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து இழப்பீடு. டேமேஜ்னா இழப்பீடு. அசஸ்மெண்ட் அப்படின்னாவே கணிப்பு. அடுத்து அசஸ்மெண்ட்னாவே வரி கணிப்பு. எல்லாம் ஒண்ணுதான். இது வெறும் இது வந்தா வரி கணிப்புன்னு போட்டுருங்க. பக்கத்துல என்னென்ன வேர்டு வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்திட்டே வரணும். டேமேஜ்னா இழப்பீடு, அசஸ்மெண்ட்னா கணிப்பு. அப்படி மாத்திட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? இது பாருங்க, அசட்ஸ். உன்கிட்ட எவ்வளவு அசட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அசட்னா சொத்து, சொத்து இருப்புகள். அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். அசட்னா சொத்து இருப்புகள். ஓகேவா? லயபிலிட்டிஸ்னா நான் சொல்லியிருக்கேன், லைப்ரரின்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். லைப்ரரி போனா எப்படி இருக்கணும், பொறுப்பா இருக்கணும். பொறுப்பா இருக்கணும். அப்போ பொறுப்புகளும் பொறுப்பும். புக்கெல்லாம் நம்ம தான் பொறுப்பா பாத்துக்கணும், பொறுப்பா அமைதியா இருக்கணும். ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அசட்ஸ் அவைலபிள் அப்படின்னா, அவைலபிள்னா என்ன, கிடைக்கிறது தான் அவைலபிள்னு சொல்லுவோம். அசட்னா சொத்து. ஓகேவா? இல்ல உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா செட்டுங்கிறத சென்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செட்டுனா சென்ட். உன்ட்ட எவ்வளவு சென்ட் இடம் இருக்கு, எவ்வளவு சென்ட் சொத்து இருக்குது அப்படின்னு கேட்பாங்களே, அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து நமக்கு ஸ்கூல் காலேஜ்லாம் வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம அசைன்மெண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவோம், வேற யாருக்காச்சும் மாத்தி விட்டுருவோம். வேற நீ எழுதி கொடு, அவன் எழுதி கொடுன்னு சொல்லி மாத்தி கொடுத்துருவோம். அதை வச்சுதான் இப்ப நம்ம ஷார்ட்கட்டு. ஓகேவா? இப்ப அசைன் பேர்லயே வருது பாருங்க, அசைன்னா அசைன்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அசைன்மெண்ட்னாவே நம்ம என்ன பண்ணிடுவோம், யாருக்காச்சும் ஒதுக்கீடு செஞ்சிருவோம். நீ எழுதி கொடுறான்னு அவனுக்கு ஒதுக்கிடுவோம். அப்போ ஒதுக்கீடு பெற்றவர். இது எல்லாத்துக்கும் தெரியுங்க. வேலை அசைன் பண்ணியிருக்கு, உனக்கு என்ன வேலை இன்னைக்கு அசைன் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? அடுத்து ஒப்படைக்க பெற்ற நபர். ஓகேவா? ஒப்படைக்கிறது, நம்ம வேற யார்ட்டையாச்சும் போய் ஒப்படைக்கிறது, நீங்க எழுதி கொடுங்கன்னு சொல்லி. யார்ட்டையாச்சும் ஒதுக்கிடுறது, நீங்களே எழுதுங்கன்னு சொல்லி. எல்லாமே ஒரே மீனிங்ல தான் வரும். அடுத்து மாற்றாக்கம் பெற்றவர்னா அசைன்மெண்ட் என்ன பண்ணுவோம், மாத்தி கொடுத்துருவோம். எல்லாத்தையும் மாற்றாக்கம் மாத்தி கொடுத்துருவோம்னா மாற்றாக்கம். அப்ப மாற்றாக்கம் பெற்றவர். அடுத்து அசைன்மெண்ட் அப்படின்னாவே உரிமை மாற்றம், மாற்றாக்கம். நான் சொன்னேன்ல, அசைன்மெண்ட்னாவே என்ன பண்ணிடுவோம், மாத்தி கொடுத்துருவோம். மாற்றம்னு வருது பாருங்க, மாத்தி கொடுத்துருவோம். இது இங்க பாருங்க, மாத்தி கொடுத்துருவோம், ஒப்படைச்சிருவோம், ஒதுக்கீடு செஞ்சிருவோம். எல்லாம் அப்படியே ஒரே மீனிங்ல தான் சுத்தி வரும். இந்த கதையை இமேஜ் வச்சு ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அடுத்து அசைன்மெண்ட்னா மாத்தி கொடுத்துருவோம். மாற்றாக்கம். டீடுங்கிறத டெட்னு ஞாபகம் வச்சுங்க. டெட்னா செத்து போறது. நீ செத்து ஆகணும்டா, நீ இன்னைக்கு செத்து ஆகணும். கோவத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், நீ இன்னைக்கு செத்தே ஆகணும்டா, அவனுக்கு பிடிச்சி கழுத்தை நெரிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லுவோம். செத்து ஆகணும்னா ஆவணம் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே. அடுத்து நம்ம எல்லாரும் படையப்பா படம் பார்த்துருப்போம். ஓகேவா? படையப்பா படத்துல இவரு கூட சொந்த பந்தங்கள்லாம் ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. கடைசியில என்ன பண்ணுவாங்க, இவரை வந்து
எல்லாமே இவர்கிட்ட இருந்து புடுங்கிட்டு கடைசியில இவரை துரத்தி விட்டுருவாங்களா? அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு தான் நான் சொல்ல போறேன். ஓகேவா? அட்டாச்டு ஃபர்ஸ்ட் இது மட்டும் பார்த்துருங்க. இந்த 2 தான் அந்த கதையோட லிங்க் ஆகும். அட்டாச்டு டு தி எர்த் அப்படின்னா, எர்த் தான் நிலத்துடன். அட்டாச்டுனா பொருந்தி இருக்கிறது. அட்டாச்சா இருக்கான், பொருந்தி இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பொருந்தியுள்ளவை. அடுத்து அட்டாச்மெண்ட் அப்படின்னாவே நான் என்ன சொன்னேன்? அட்டாச்மெண்ட்னாவே அட்டாச் இது எடுத்துக்கங்க. இங்கேயும் அட்டாச் அப்படின்னு எடுத்துக்கங்க. ஓகேவா? இப்போ இவரு கூட சொந்தக்காரங்களே எப்படி இருப்பாங்க இந்த படத்துல, படையப்பா படத்துல? அட்டாச்சா இருப்பாங்க. அட்டாச்சா இருந்துட்டு கடைசியில என்ன பண்ணிடுவாங்க? இவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கிட்டு இவரை வெளியே துரத்திடுவாங்க. அப்ப இவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஜப்தி பண்ணிட்டு, அதாவது இவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் பற்றிட்டுன்னா என்ன பிடுங்கிட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதை வந்து நம்ம பற்றிட்டுன்னு சொல்றோம். ஓகேவா? பற்றிட்டு புடுங்கிட்டு ஜப்தி பண்ணிட்டு இவரை துரத்தி விட்டுறாங்க. அப்ப அட்டாச்னாவே சொந்தக்காரங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சொந்தக்காரங்க அட்டாச்சா இருப்பாங்க. அப்புறம் எல்லாத்தையும் ஜப்தி பண்ணிட்டு பற்றிட்டு அமுச்சு விட்டுருவாங்க. அப்ப பற்றுகை ஜப்தி. அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னாவே, ஜட்ஜ்மெண்ட்னாவே தீர்ப்பு, பிஃபோர் அப்படின்னா முன்னே. நான் சொன்னேன்ல அட்டாச்னா பற்றி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ பற்றுகை அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இது பாருங்க, அட்டம்ப்ட்னா தெரியும். இப்போ நம்ம கூட எக்ஸாம் எழுதிட்டு இருப்போம், ஒரு வருஷம் ஃபெயில் ஆயிட்டா இன்னொரு டைம் முயற்சி பண்ணி பார்க்கலாம், இன்னொரு அட்டம்ப்ட் மட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அட்டம்ப்ட்னு என்னங்க? இன்னொரு டைம் முயற்சி பண்ணி பார்க்கறதா அட்டம்ப்ட். அப்ப எல்லாமே முயற்சின்னு தான் வரும். ஓகேவா? அடுத்து ஹர்ட், என்னை ஹர்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். என்னை காயப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி. காசுன்னு என்னங்க? ஒரு காரணம், ஏற்படுத்துறதுக்கான காரணம். அப்ப ஏற்படுத்த முயற்சி. அட்டம் டு எ கிரைம் அப்படின்னா, கிரைம்னா என்னங்க? குற்றம். அட்டம்ப்ட் அப்படின்னாவே என்னங்க? அட்டம் பண்ணி பார்க்குறேன், முயற்சி பண்ணி பார்க்குறேன். அது அட்டம்ப்ட்னாவே இங்கேயும் முயற்சி வந்துடும். மர்டர் அப்படின்னாவே கொலை. ஓகேவா? அப்போ கொலை செய்வதற்கான முயற்சி. அடுத்து அட்டம்ப்ட் டு கமிட் அஃபென்சஸ். அஃபென்சஸ்னா ஃபென்சஸ்னா ஃப்ரென்சஸ் அப்படின்னு ஞாபகம். ஃப்ரென்சஸ் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ்னாவே என்ன பண்ணுவான்? நம்மளையும் குற்றம் பண்ண வச்சிருவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சும்மா ஜோக்குக்காக தான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ்னாவே நம்மளை குற்றம் பண்ண வச்சிருவான். அப்போ குற்றங்கள். புரிவதற்கான முயற்சி. அட்டம்ப்ட்னாவே உங்களுக்கு முயற்சின்னு வந்துடும். ஓகேவா? இந்த கமிட்டுன்னு வந்தாவே செய்வதற்கான, புரிவதற்கான அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேவா? அடுத்து ரேப்னா கற்பழிக்க. அடுத்து அட்டம்ப்ட் அப்படின்னாவே முயற்சின்னு வந்துடும். திருப்ப அட்டம்ப்ட்னா முயற்சி. ராபரின்னு என்னங்க? ராபரி ஆயிடுச்சு, திருட்டாயிருச்சு, கொள்ளை ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அப்ப ராபரினாவே கொள்ளை அப்படின்னு தெரிஞ்சிடும். அடுத்து அட்டம்ப்ட் டு கமிட் சூசைடு. சூசைட்னா என்னங்க? தற்கொலை அப்படின்னு அர்த்தம். அப்போ அட்டம்ப்ட் டு கமிட் சூசைடு அப்படின்னாவே அட்டம்ப்ட்னா முயற்சி அப்படின்னு வருது. ஓகேவா? தற்கொலை. கமிட் அப்படின்னாவே செய்யறது, புரியுறது, அது செய்யறதுக்கான முயற்சி அப்படின்னு அர்த்தம். அப்போ செய்து கொள்ள முயற்சி. அட்டம்ப்ட் டு ஸ்டீல். ஓகேவா? அட்டம்ப்ட்னா முயற்சின்னு வந்துடும். ஸ்டீல்னு கூட ஞாபகம். இது சில பேருக்கு தெரியும், ஸ்டீல்னா திருட்டுன்னு. இது ஸ்டீல் ஞாபகம். இரும்பு திருடிட்டான், ஸ்டீலை திருடிட்டான் அப்படின்னு கூட ஞாபகம். அப்ப திருட முயற்சின்னு வந்துடும். அடுத்து இது பாருங்க, அட்டஸ்டேஷன். இப்போ எக்ஸாம் எழுதுற கூட அட்டஸ்ட் வாங்கிட்டு வாங்க, சைன் வாங்கிட்டு வாங்கம்பாங்க. தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், அட்டஸ்ட் அப்படின்னாவே அரெஸ்ட் அப்படின்னு ஞாபகம். அரெஸ்ட். இப்போ நம்மளை அரெஸ்ட் பண்ண வந்தாங்கன்னா நம்ம என்ன கேட்போம்? ஏன்னா அரெஸ்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா, ஏதாவது சான்று இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம். இப்போ அரெஸ்ட் பண்ண வந்தாவே சான்று இருக்கா கொடுங்க, அப்பதான் நான் வருவேன்னு சொல்லுவோம். அப்போ சான்றுன்னு வந்துடும். அப்போ சான்றொப்பம் கையொப்பம் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இதுவும் அதே தான். அட்டஸ்டட்னா அரெஸ்ட்ன்னு ஞாபகம். அரெஸ்ட் பண்ணாவே சான்று இருக்கான்னு கேட்போம். அப்போ சான்றொப்ப. காப்பி அப்படின்னா என்னங்க? எனக்கு ஒரு காப்பி கொடுங்க, நகல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து இதுவும் அட்டஸ்ட் அப்படிதான். அட்டஸ்ட் அப்படின்னாவே என்னங்க? அரெஸ்ட், சான்று கேட்போம். விட்னஸ்னா என்ன? ஐ விட்னஸ் இருக்கா, சாட்சி இருக்கான்னு கேட்போம். அப்போ விட்னஸ்னாவே சாட்சி. ஓகேவா? அடுத்து இது பாருங்க, இது ரூட் வேர்டு ஆக்குன்னு இருக்கு. நம்ம ஆக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். நாம சோறு சாப்பாடெல்லாம் செய்யறப்ப என்ன சொல்லுவோம்? ஏலக்காய் போட்டு ஆக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ இது ஆக்குனா இந்த ஆக்குன்னு வந்துடும். ஏலக்காய் போட்டு ஆக்குங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஏலக்காய் போட்டு ஆக்குங்கன்னா ஏலம். ஆக்ஷன் சேல்னாவே நான் சொல்லிட்டேன், ஆக்கு, ஏலக்காய் போட்டு ஆக்கு. இப்போ ஏலன்னு வந்துருச்சு. சேல் அப்படின்னாவே விற்பனை. அடுத்து ஆக்ஷன் நேர் அப்படின்னா ஏலம் தான். வர்ன்னு வரும். ஏலம் விடுபவர் அப்படின்னு வரும். வர். இது கூட பக்கத்தில் நான் எழுதி வைக்கிறேன். ஓகேவா? அடுத்து ஆடிட்டிங்னா தணிக்கை செய்யறதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நான் வந்து தெரியாதவங்களுக்கு ஷார்ட் சொல்றேன். ஆடிட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கங்க. இப்போ வீட்டில் நம்ம தனியா இருந்தா என்ன பண்ணுவோம்? டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். அப்போ டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். அப்போ தனியா இருந்தா தான் டான்ஸ் ஆடிட்டு இருப்போம், எல்லாத்துக்கு முன்னாடி ஆட மாட்டோம். அப்போ ஆடிட்டட் அப்படின்னாவே தணிக்கை அப்படின்னு வந்துடும். ஓகேவா? நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கும் நான் சொல்றேன். ஓகேவா? அக்கௌண்ட்ஸ் அப்படின்னாவே கணக்குகள். ஆடிட்டர் தனியா இருந்தாவே ஆடிட்டு இருப்போம். தணிக்கையாளர் அப்படின்னே வரும் பாருங்க. அதை வச்சே பிடிக்கலாங்க. இதுதான் ஷார்ட். நம்ம படிக்க அந்த லாஜிக்கை ஒட்டைக்கணும். லாஜிக் உடைச்சு கொண்டு வரதான் இது. இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி இருக்கும், நம்ம படிச்சோமே. இப்ப இதுவே வரும் நம்ம சொல்ல முடியாது. இது வரல, சப்போஸ் இதை தவிர வேற ஏதோ வார்த்தை ஆடி அதுக்கு மேல வேற ஏதாச்சும் போட்டு வருது, ஆனா போட்டுதான் வருதுன்னா நீங்க இதை வச்சே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும். அருனா அந்த மாதிரி தான் முடியும். அந்த சவுண்ட்லயே தான் முடியும் அப்படின்னே நீங்க ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும். இதுதான் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணக்கூடிய வித்தை. ஓகேவா?
அடுத்து ஆடிட்டர் அப்படின்னாவே தணிக்கை. ஜெனரல்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் முன்னாடியே, ஜெனரலா மாநிலத்துக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாரு. அப்ப ஜெனரலாவே உங்களுக்கு தலைவர் இருந்தா ஒரு தலைவர், தலைமை. அப்ப தலைமை, தணிக்கை, அதிகாரி அப்படின்னு வந்துடும். ஓகே. அடுத்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஆத்தரைஸ்டுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். அது நான் இங்க தான் சொல்றேன். ஆத்தரைஸ்டுல ஆத்தர் மட்டும் எழுதுங்க. இப்போ கீதாஞ்சலி புக்குக்கு யார் ஆத்தரு? ரவீந்திரநாத் தாகூர் தான். அப்ப ஆத்தர் தான் அந்த புக்குக்கான அதிகாரம் பெற்றவர். இப்போ கீதாஞ்சலி புக் எடுத்து என் பேர் நான் போட்டுக்க முடியாது. ரவீந்திரநாத் தாகூருக்கு பதிலா நான் என் பேரை யூஸ் பண்ணிக்க முடியாது. சந்தோஷ், ஆஷிக் அப்படின்லாம் நான் யூஸ் பண்ணிக்க முடியாது. அந்த புக்குக்கு அவரு தான் அதிகாரம் பெற்றவர். அப்ப ஆத்தர்னாவே யாருங்க? அதிகாரம் பெற்றவர் அப்படின்னு ஞாபகம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம தெரியலைனாலும் நம்ம சொல்லி தரணும். ஓகேவா? ஆத்தர் அப்படின்னாவே அதிகாரம் பெற்றவர். ஏஜென்ட்னா என்னங்க? முகவர். தெரிஞ்சதுதான். ஆத்தர்னாவே அதிகாரம் அளிக்கப்பட்ட, தெரிஞ்சதுதான். கேபிட்டல் அப்படின்னாவே முதலீடு. ஆத்தரைஸ்டு அப்படின்னாவே அதிகாரம் பெற்றவர். அடுத்து ஆபீசர் அப்படின்னாவே அதிகாரி, அலுவலர் எல்லாமே வரும். ஓகேவா? அடுத்து ஆத்தரைஸ்டு பெர்சன்னாவே நபரு. ஆத்தரைஸ்டு அப்படின்னாவே நான் சொல்லிட்டேன், அதிகாரம் பெற்றவர். புக்குக்கு அதிகாரம் அவருக்கு தான் இருக்கு. ஓகேவா? அடுத்து ஒரு டைம் நான் டக்குன்னு உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஆத்தர்னா என்னங்க? அந்த புக்குக்கு அதிகாரம் பெற்றவர். நான் ஷார்ட்கட் மட்டும் சொல்லிட்டே வரேன். ஆடிட்டு இருப்போம். தனியா இருந்தா ஆடிட்டு இருப்போம். ஆடிட்டர்னா தணிக்கை. ஷார்ட்டா சொல்றேன். ஆக்கு ஏலக்காய் போட்டு ஆக்கு, வர் அப்படிதான் வரும். ஓகேவா? அடுத்து அட்டஸ்டேஷன்னா அரெஸ்ட். அட்டஸ்ட்னா அரெஸ்ட்னா சான்று கொடு அப்படின்னு கேட்போம். சான்றொப்பம். அடுத்து ஸ்டீல் ஞாபகம் திருடிடுவாங்கன்னு சொல்லியிருக்கு. அட்டம்ப்ட்னா என்ன? ஒரு அட்டம்ப்ட் தான், ஒரு முயற்சி தான் சொல்லுவோம். சூசைட்னா தற்கொலை, ராபரினா கொள்ளை அடிச்சிட்டாங்க, ரேப்னா கற்பழிப்பு, அஃபென்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குற்றம் பண்ண வச்சிருவாங்க, மர்டர் அப்படின்னாவே கொலை. ஓகேவா? கிரைம்னா குற்றம், ஹர்ட் அப்படின்னா காயப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அட்டாச்சு டு தி எர்த் அப்படின்னாவே அட்டாச்னா என்ன சொன்னுங்க? இது வந்து நம்ம நிலத்துடன் பொருந்தியுள்ள, எர்த்னா நிலம்னு வந்துடும், நிலத்துடன் பொருந்தியுள்ளன்னு வந்துடும். அட்டாச்மெண்ட் எடுத்துக்கங்க. இதுல இவங்க சொந்தக்காரங்களாம் வந்து அட்டாச்சா இருப்பாங்க. கடைசியில என்ன, எல்லாத்தையும் பற்றிட்டு ஜப்தி பண்ணிட்டு அமுச்சு விட்டுருவாங்க. அட்டாச்சா இருப்பாங்க சொந்தக்காரங்களான்னு சொல்லியிருக்கோம். அப்ப பற்றி ஜப்தின்னு வந்துடும். அடுத்து அசைன்மெண்ட்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? மாத்தி விட்டுருவோம், மாற்றாக்கம் பண்ணிடுவோம், ஒதுக்கீடு பண்ணிடுவோம், ஒப்படைச்சிருவோம் யார்ட்டையாச்சும் நீங்க எழுதி கொடுங்கன்னு சொல்லி. அது அசட்டுனா சென்ட்னு கூட சொல்லிருக்கேன். எவ்வளவு சென்ட் வச்சிருக்கேன், எவ்வளவு சொத்து வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அசட்னா அது வந்துடும். அசசர்னாவே நான் சொல்லிட்டேன். இபியில வந்து வரி விதிக்கிறவரு, வரி கணிக்கிறவரு, 2 தான் வரும். வரி விதிப்பு, வரி கணிப்பு. இதே தான் திரும்ப வரும். ரிவிஷன் பண்றப்ப இப்ப நான் சொல்றேன் பாருங்க, அந்த மாதிரி தான் நீங்க ரிவைஸ் பண்ணணும். அப்பதான் ஈஸியா, எவ்வளவு இருந்தாலும் நம்மளால ஈஸியா ரிவைஸ் பண்ண முடியும். அசம்பிள்னாவே கூட்டம் சேர்க்கறது. அசம்பிள் ஆயிரும். 9 மணிக்கு அசம்பிள் ஆயிரும்னு சொல்லுவோம். அப்ப கூட்டம். அப்புறம் நம்ம அசம்பிளின்னு சொல்லுவோம். அசம்பிளினாவே அவை. கான்ஸ்டியூஷன் புக்கு அரசமைப்பு. லெஜிஸ்லேட்டிவ்னா என்னங்க? சட்டப்பேரவைன்னு சொல்லுவோம். ஓகேவா? லாஃபுல்னா சட்டத்துக்கு மதிச்சு போறது. அன்லாஃபுல்னா சட்ட விரோதமா போறது. ஓகே. அடுத்து அஸ்கண்டன்ட் அப்படின்னா அசெண்டிங்னா ஏறு வரிசை, முன்னாடி போறது. அப்போ முன் ஏறு, இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? அடுத்து ஆர்டிகல்னாவே உறுப்புன்னு சொல்லிட்டு அதுலதான் அந்த பொருள் இருக்குன்னு சொல்லிட்டேன். அசோசியேஷனாவே சங்கம். பீஸ்னா அமைதி. அடுத்து அரெஸ்ட்னா கைது பண்ணு அப்படின்னு சொல்லி. வித்தவுட் வாரண்ட்னா ஆணை இல்லாம கைது பண்றது. பிடி ஆணை இல்லாம கைது பண்றது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆர்ம்ஸ்னாவே போர்க்கருவி, கையில வச்சிருக்க ஆயுதங்கள். அதுதான் சொல்றேன். அம்மு வாடா அப்படின்னு சொல்லி அம்மா கூப்பிடுவாங்க. மிஸ்ட் ஐஸ் எல்லாம் தற்காலிகமா இருக்கும், ஓய்வு பெற்றும் நின்றுரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டெட்லி அப்படின்னா டெட்லின்னா என்னங்க? கொடிய டெட்லி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரிபல்லன் அப்படின்னா லயன் சொல்லியிருக்கேன். லயன் ஊருக்குள்ள வந்து கிளர்ச்சி பண்ணிடும். ஃபோர்ஸ்னா படை, பிரின்சிபல் தான் கோட்பாடு. ஆம்னா படைக்கலம் சொல்லிட்டேன். ட்ரிபுனல்னா ட்ரபுள் பண்ணா உன்னை தீர்த்து கட்டிடுவேன்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் அப்படின்னா ட்ரிபுனல்ல எடுத்தோம்னா நல்லவங்க தான் மன்றத்தில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? கிளாஸ்ல வாசிச்சுட்டு போயிடுவாங்க. அக்ரிமெண்ட் வந்து நானும் உடன்படுறேன் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்றது. ஓகே. ஆர்பிட்டர் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா, நான் டிக் போட்டிருக்க பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அப்படின்னு சொல்லி. இப்போ தனிச்சையாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையான. அடுத்து வாயில போட்டு மென்றப்போ இசை வரும். இந்த 2 கீ பாயிண்ட்ல தான் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? இசைவு தீர்ப்பு முறை. அடுத்த ரேஷன்னாவே நமக்கு நிதி ஒதுக்கிடுவாங்க இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி. அடுத்து அப்ராப்ரியேட். ரேட் ஏத்திட்டாங்கனாவே தக்க நடவடிக்கை, உரிய நடவடிக்கைன்னு சொல்லியிருக்கேன். தக்க நடவடிக்கை, உரிய நடவடிக்கை, தகுந்த, அப்படி எல்லாமே அதே தான் வரும். அப்புறம் பக்கத்துல வர வேர்டு வச்சு மாத்திக்கலாம். கவர்மெண்ட், அரசு, அத்தாரிட்டின்னு நான் சொல்லி, ஆத்தருக்கு தான் அதிகாரம் இருக்கு நான் பின்னாடி சொன்னேன். அது இதுதான். ஓகேவா? இதோட டோட்டலா ஏல 60% முடிஞ்சு. இதே மாதிரி A to Z வரைக்கும் இருக்கிற மேக்ஸிமம் இந்த 60% ஒரே மாதிரி வர வார்த்தையை நான் முடிச்சுட்டு மீதி 20+20 வரும். 20+20 எதுக்குன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். 20 வந்து இந்த 1 to 2 வார்த்தை வருது, மீதி 20 வந்து ஒரே வார்த்தை வருது. இப்படிதான் நம்ம முடிக்க போறோம். ஓகேவா? டக்குன்னு முடிக்கலாம். நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. திரும்ப வீடியோவை கேளுங்க. நீங்க போய் சோர்ஸ் புக் எடுத்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க இதையே காதுல கேட்டுட்டே இருங்க. நல்லா மைண்ட்ல ஏறும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.